வணக்கம் மக்களே. நேற்று பார்த்தீங்கன்னா ரெட்மி அவங்களோட ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் ஃபோனை லான்ச் பண்ணாங்க. இந்த ஃபோன் லான்ச் பண்ணதுமே எல்லாத்துக்குமே வர கொஸ்டின் என்னென்னா, இது ரியல்மி 6 ப்ரோவோட எப்படி கம்பேர் ஆகுது அப்படின்றத பற்றி தான். இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வாங்குறோமோ இல்லையோ, பட் இந்த ரெண்டு ஃபோனில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் ஆசைப்படுவீங்க. ஏன்னா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன் தான் ரொம்பவே நல்ல பிக்காக இருக்குது. அதனால் இந்த வீடியோவில் நம்ம இந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணி கடைசியில் எந்த ஃபோன் ஒர்த்து, எதை நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு என்னோட கமெண்ட்ரி சொல்ல போகிறேன். அதனால் டைரெக்டாக வீடியோவோட எண்டிங்க்கு போகாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ராமன் கமெண்ட்ரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட பேர் ராம், நீங்கள் பார்த்துட்டு இருக்க ராமன் கமெண்ட்ரி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன்னா கேமராஸ், பேட்டரி லைஃப், பர்ஃபார்மன்ஸ் இந்த மூணுத்துலேயுமே காம்ப்ரமைஸ் இருக்கவே கூடாது. நம்மளுக்கான ஸ்மார்ட் ஃபோனை எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், இங்கே கார்டில் தரேன், பார்க்காதவங்க பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் கேமராஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பேக்கில் 4 கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெட்மியில் 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதே ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 12 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ லென்ஸ் அதாவது ஜூம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமராலுமே மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் தான், அதில் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா டெலஃபோட்டோ லென்ஸ் ஜூம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு 2x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்கும். ரெட்மியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜூம் லென்ஸே கிடையாது, மேக்ரோ கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அது ரியல்மியில் இருக்குது. என்னதான் ரியல்மியில் ஒரு ஆப்ஷன் இருந்தாலுமே கலர் ரீப்ரொடக்ஷன் வர்றப்ப ரியல்மியில் அந்த அளவுக்கு சரியாக இல்லை. நான் பர்சனலாகவே ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் கலர் ரீப்ரொடக்ஷன் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இல்லை. பட் ரெட்மியில் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 16+, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் 2 செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த அல்ட்ரா வைட் இருக்கனால குரூப் செல்ஃபி இல்லை பேக்ரவுண்டில் ஏதாவது கவர் பண்ணணும்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். கேமராஸில் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் தான் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த டெலஃபோட்டோ லென்ஸ், ஃப்ரண்ட்டில் அல்ட்ரா வைட். பட் ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் தான் இருக்குது. அந்த ஃபோட்டோ குவாலிட்டிக்காக இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மிக்கு. வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்ஸாலையுமே 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்க முடியும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா EAS சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஷேக் இல்லாத வீடியோ கிடைக்கும். 1080p பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டெடி ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் ரெட்மியில் இது அல்ட்ரா வைட் கேமராவுக்கும் இந்த ஸ்டெடி ஆப்ஷன் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் உங்களால் வீடியோ எடுத்துக்க முடியும். ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே ப்ரோ மோடும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸுக்கு எடிட்டிங் டூல் இன்பில்டாகவே ரெட்மியில் கொடுக்குறாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் ரெட்மிக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி. ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் இந்த பேர் மாதிரி அதோட பேட்டரி லைஃப் ரொம்பவே பெருசு. 5020 mAhக்கான பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 4300 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஈஸியாக ஒரு நாள் வரைக்கும் தாங்கும். ஆனால் ரெட்மியில் தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகம். ஏன்னா அது வெறும் 60 Hz பேனல் தான். ரியல்மியில் 90 Hz இருக்கனால பேட்டரி லைஃப் கொஞ்சம் அடி வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபோனை ஈஸியாகவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணும். பட் என்னதான் இருந்தாலும் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் தான் ஹையராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோன்லையுமே எந்த கவலையுமே தேவையில்லைங்க. ரெண்டுத்துலேயுமே லேட்டஸ்ட் சிப்பான ஸ்னாப்ட்ராகன் 720G கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த தேதிக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்க எந்த கேமாக இருந்தாலும் சரி, எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி, இல்லை டே டு டே யூசேஜாக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஈஸியாக ஸ்மூத்தாக ரன் ஆகும். அதனால் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டை. பில்ட் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு ரெண்டு ஃபோனுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் கேமரா பம்புமே கொரில்லா கிளாஸால் கவர் பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்தளவுக்கு ரியல்மியில் பெருசாக எந்த சேஞ்சஸுமே பண்ணல. அந்த கிரேடியன்ட் மட்டும் தான் பார்த்துருக்காங்க. மற்றபடி நிறைய ஃபோன்ஸில் பார்த்த மாதிரி அந்த வெர்டிகல் கேமரா லேயர் தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி எல்லா ஃபோன்ஸ்லையுமே பார்த்துட்டோம். பட் ரெட்மியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் கேமரா பம்ப் கொண்டு வந்திருக்காங்க. இது கொஞ்சம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்க்கவும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். என்னதான் இந்த ஃபோன்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருந்தாலுமே திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.8 mm தான் திக்னஸாக இருக்குது ரெட்மியில். ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 8.9 mm திக்னஸாக இருக்குது. பேட்டரி வந்து ரெட்மியில் ஹையராக இருந்தாலும் திக்னஸாக ஷார்ட்டாக கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். ரெண்டு ஃபோனுமே 200 கிராம் வெயிட் இருக்குது. ரெட்மியில் பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் கொண்ட LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியல்மியில் 6.6 இன்ச் கொண்ட LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனுமே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான். ஆனால் ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் 120 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மியில் வெறும் 60 Hz தான் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த 60 Hz 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்னா என்னன்னு தெரியலன்னா அதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், மேலே கார்டில் தரேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். என்னதான் இருந்தாலும் ரெட்மியில்
20:9 aspect ratio கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் ரியல்மியில் 90 ஹெர்ட்ஸ் கொடுத்தது ரொம்பவே பாசிட்டிவான விஷயம். அதனால் உங்களுக்கு ஃபோன் வந்து ஸ்மூத்தாக ஸ்னாப்பியாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரியான ஃபீலிங் கிடைக்கும். அதனால் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரியல்மி தான் அட்வான்டேஜ். ரெண்டு ஃபோன்ஸ்லேயே வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட் இருக்குது. ஸோ 2 சிம் ப்ளஸ் மைக்ரோ SD யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா ரெட்மியில் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதனால் உங்கள் வீட்டில் இருக்க டிவி, ஏசி எல்லாம் ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்ஸுமே Android 10 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெட்மி MIUI 11 கொடுத்துருக்காங்க. ரியல்மி பார்த்தீங்கன்னா Realme OS 1.0 கொடுத்துருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி 2 மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு அதுக்கு செட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் யூசர் இன்டர்ஃபேஸை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் கவலைப்பட தேவையில்லை. ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. பட் அது கண்டுபிடிக்கவே ரொம்ப நாள் ஆகும். அது ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த Realme UI பிடிச்சி போகும். ரெட்மி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லீக்கான UI கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணி பழகி இருப்பீங்க. ஸோ OS பொறுத்தளவுக்கு டை தான், அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. டிசைன் பொறுத்தளவுக்கு ரெண்டு ஃபோனுமே சைட்ஸில் கர்வ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். பட் ரெட்மியில் பார்த்தீங்கன்னா சென்டரில் பஞ்ச் ஹோல் வச்சு அந்த கேமரா கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு சாம்சங் ஃபோன் மாதிரியே இருக்கும். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் பிளாக், ஒயிட், ப்ளூன்னு 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. ரியல்மியில் ப்ளூ அண்ட் ஆரஞ்சுன்னு 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ரெண்டு ஃபோனுமே பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB வேரியன்ட் தான். இது ரெட்மியில் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கும் ரியல்மியில் 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து 6GB RAM 128GB கொண்ட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் 17,000 ரூபாய்க்கும் ரியல்மியில் 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஹையர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட். அது ரெட்மியில் பார்த்தீங்கன்னா 19,000 ரூபாய்க்கும் ரியல்மிலையும் 19,000 ரூபாய்க்கும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 8GB RAM யாருமே கன்சிடர் பண்ண வேணாம். ஏன்னா ஆண்ட்ராய்டை பொறுத்தளவுக்கு 6GB RAM போதுமானது. இதில் பார்த்தீங்கன்னா நான் மெமரி கார்டு யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க மட்டும் பேஸ் வேரியண்டான 64GB கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஹையர் கெப்பாசிட்டி கேமராஸ் கொடுத்துருவாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்தாலே 10 MBக்கு மேலே வரும். அதனால் உங்களுக்கு 64GBன்றது பத்தாது. நான் மெமரி கார்டு யூஸ் பண்ணுவேன்னா நீங்கள் பேஸ் வேரியண்டான 64GB கன்சிடர் பண்ணலாம். அதில் ரெட்மி வந்து ஒரு நல்ல பிக்காக இருக்கும் 15,000 ரூபாய்க்கு. ஸோ ஃபைனலாக நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா 6GB RAM 128GB கொண்ட வேரியன்ட் வாங்க. இது ரெட்மி பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய்க்கும் ரியல்மி 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 1000 ரூபா டிஃப்ரென்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த 90 ஹெர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், ஃபோன் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக ஸ்னாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரியல்மிக்கு போகலாம். அது இல்லாமல் எனக்கு நல்ல பெட்டரான கேமராஸ் வேணும், நல்ல பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்றவங்க ரெட்மிக்கு மூவ் பண்ணலாம். என்னோட கமெண்ட்ரி என்னென்னா நீங்கள் ரெட்மியை கன்சிடர் பண்ணுறது வந்து ஒரு நல்ல பிக்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட தாட்ஸ் என்ன, இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணுமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.